எப்பயுமே நமக்கு எது வேணான்னு நினைக்கிறோமோ அதே தான் நமக்கு கிடைக்குதுன்னு எனக்காக யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான ரீசனை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். வெல்கம் டு டுடேஸ் குட்டி கதை. இட்ஸ் அபவுட் பிளாக் காஃபி தியரி. நீங்கள் ஒரு காஃபி ஷாப் போகிறீங்க. இப்போது அங்கே இருக்க பர்சன் கேட்குறாங்க, என்ன வேணும், என்ன ஆர்டர் பண்ண போகிறீங்கன்ட்டு. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு என்ன வேணும்னு தெரியல, ஆனால் எதுனாலும் எனக்கு பிளாக் காஃபி வேணாம், பிகாஸ் எனக்கு பிளாக் காஃபி பிடிக்காது. பிளாக் காஃபியை தவிர நீங்கள் எதை வேணால் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஓகேன்னு அந்த பர்சனும் அமௌண்ட் வாங்கிட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர்ஸ்க்கு மூவ் ஆன் பண்ணாங்க. நீங்களும் வெயிட் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கும்போது அந்த பர்சன் என்ன சர்வ் பண்ணுறாங்கன்னா பிளாக் காஃபி. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷாக் ஆகுது. பட் திங்க் அபவுட் திஸ். நீங்கள் த்ரூ அவுட் த கன்வர்சேஷன் என்ன சொன்னீங்கன்னா பிளாக் காஃபி, பிளாக் காஃபி, பிளாக் காஃபி. ஸோ அந்த பர்சனோட மைண்டில் என்ன ரெஜிஸ்டர் ஆகுனா பிளாக் காஃபி தான் கேட்டிருக்காங்க போல் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். பிகாஸ் நீங்கள் என்ன வேணுன்றதை தெளிவாக சொல்லவே இல்லை. ஆக்சுவலி தெர் இஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் திஸ். சைக்காலஜியில் ஒயிட் பியர் வச்சு இப்படி ஒரு திங்கிங் ப்ராசஸ்க்கான எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் கால் ஐரானிக் ப்ராசஸ் தியரி. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் என்ன வேர்டை ரிப்பீட்டிவாக சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் பிரெயின் ப்ராசஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபெயில் ஆகக்கூடாது, எனக்கு இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இன்னும் ஒரு வாட்டி வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பிரெயின் என்ன ப்ராசஸ் பண்ணால் ஃபெயிலியர், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ் அந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் யூ கேன் சே, நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஆவேன், எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் வேணும், இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும். பிகாஸ் உங்களோட தாட்ஸ் தான் வேர்ட்ஸாக மாறுது, வேர்ட்ஸ் ஆக்ஷன்ஸாக மாறுது, அந்த ஆக்ஷன்ஸ் ஹேபிட்ஸாக மாறுது, அந்த ஹேபிட்ஸ் தான் உங்களோட டெஸ்டினியை நோக்கி கூட்டிகிட்டு போகுது. ஸோ இதுக்கப்புறமாச்சு எனக்கு என்ன வேணாம் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு எனக்கு என்ன வேணுன்றதில் கிளியராக இருங்க.